கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம். நேற்று வந்து எழுத முடிய நியாயத்தை பற்றி பேசினோம், பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு சங்கீதம் 83:12. தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. வாசஸ்தலங்களை சங்கீதம் 3:16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கிக்கொண்டான். அது ஆதியாகமம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். சங்கீதம் 137. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோம் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. மல்கியா 1:2-4. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலுச்சற்பங்களின் தாவுமாக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமையாக்கப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு தான் அபகரிக்கிறார் ஒரு சாப்பாடை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது ஏசா பார்க்கும்போது யாக்கோபு வந்து கிரிமினலாக தான் இருக்கிறான். இந்த சம்பவத்தில் ரெண்டாவது சம்பவத்துல உங்கள் அம்மா சொன்னாலும் இவனுக்கு கிரிமினலாக தான் இருக்கு. யாரு? யாக்கோபு கிரிமினலாக தான் இருக்கான். இப்போ இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வேரியேஷன், அதாவது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க தேவனை தேடுற மாதிரி ஒரு இடத்துல வந்து பண்ணி வைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் வந்து புறஜாதியில் பெண் எடுக்கக்கூடாதுன்னா பெண் எடுக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம். அவனுடைய சந்ததியோ நம்ம இப்போ இவ்வளோ இது காரணங்களாம் வந்து பார்த்தோம்னா, அவன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அங்கே ஏதோங்கிற சந்ததி இருந்திருக்கு. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. உடனே எதுக்கு அப்படி ஆண்டவர் சொன்னார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் சொல்லி சொல்கிறார் அப்படின்னா, யாரையும் வெறுக்கிற தேவன். இன்னைக்கு உள்ள நம்ம சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, பாவிகளை நேசிக்கிற தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அப்போ இன்னைக்கு தான் நேசிக்கிறாரு, பழைய காலங்கள் நேசிக்கலை அப்படின்னு கிடையாது. அவர்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, நேசிக்கிற தேவன் அதே நேரத்தில் நியாயத்திற்கு கொடுக்காத ஒரு தேவனாக இருக்கான். இவன் தூரம் போனதுனால பார்த்தீங்கன்னா சந்ததி எல்லாமே என்ன செய்யுது, தூரம் போய் சுத்தமாக வந்து இஸ்ரவேலுக்கு எதிராகவே அவங்களுடைய காரியங்கள் என்ன செய்யுது நடக்கிறத பார்க்கணும். இவன் தவறு பண்ணியிருந்தாலும், யார் யாக்கோபு தவறு பண்ணியிருந்தாலும்
அவன் என்ன பண்ணுறான், லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவனோடு போராடி மேற்கொள்ளுக்காருன்னா அவனுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷனாக என்ன செய்கிறான்னா மாறுறான். அவனோட லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யார்கிட்டையும் வந்து சண்டை போட்டு ஏமாத்துற மாதிரியே இருக்கார். அந்த யோசேப்புக்கு வந்து பணத்தெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு வந்திருப்பாங்க, சாக்கில் போட்டு கட்டி கொண்டு கொடுத்துட்டப்ப அப்போ என்ன சொல்லுவான், இதையும் எடுத்துகிட்டு போங்க, தெரியாமல் என்ன செஞ்சுருக்கோம் வந்திருக்கும், கூடுதலாக பணத்தையும் எடுத்துட்டு போங்க, அவனுடைய கோபம் ஆடுறதுக்கு அந்த நாட்டு கானான் தேசத்தில் இருக்கிற நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த சுபாவம் வந்து அவனுக்கு மாறி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அவன் யாரையும் அபகரித்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த காரியம் வந்து இவன் அபகரித்தேன், சாப்பாட்டுக்கு அபகரித்தேன், அதை வந்து திரும்ப கொடுத்தானா அப்படிங்கிற நமக்கு வேதத்தில் பதிவு பண்ணணும். இவன் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆண்டவருடைய அவனுடைய வெளிப்பாடா இல்லை அவனுக்கு வந்து தன்னுடைய பாரம்பரிய சொத்தை வந்து தக்க வச்சுக்கிறோமா அப்படின்னு வந்து அவனுக்குள்ளே தாண்டு இருந்துச்சு அப்படிங்கிறது வேதத்தில் வந்து வெளிப்பட நமக்கு சொல்லப்படும். ஆனால் அவன் விலைக்கு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசம். அது சாப்பாடை கொடுத்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசம். அது வாங்கின விதம் தவறு. பட் ஆனால் யாக்கோபின் சந்ததி ஆபிரகாம் சந்ததிக்கு தான் என்ன செஞ்சுருக்காரு, அது என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்து உறுதி பண்ணி வச்சுருக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு தான் அதை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து உறுதி பண்ணி வச்சுருக்காரு. இப்போது அதைத்தான் நான் வாங்கினேன் அப்படிங்கும்போது அது ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தில் வாங்கியிருந்தானா, கர்த்தருக்குள்ளே இருந்து வாங்கியிருந்தானா இப்படி ஏமாற்றிருக்க மாட்டான். திரும்ப வந்து கொடுத்ததா திரும்ப கொடுத்துருந்தானா அவங்க சொந்தம் கொண்டாடிருப்பான். யார்? ஏசா வந்து சொந்தம் கொண்டாடிருப்பான். சரிப்பா நான் தெரியாமல் வந்து என்ன செஞ்சுட்டேன், வாங்கிட்டேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா சரி திரும்ப வந்து செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து சொந்தம் கொண்டாடிப்பாங்க. அப்போ இவன் திரும்ப கொடுத்த மாதிரி தெரியலன்னு வேதத்தில் நமக்கு என்ன செய்யலை, பதிவு பண்ணப்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து யாரெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஜாதி சொல்லியிருப்பார்ல, ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா எமோரியர்களை வச்சுப்பாங்க இருக்கிறாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து டிலே பண்ணுறாரு, ஒரு 400 வருஷம் வந்து டிலே பண்ணும்போது அவங்களுடைய அக்கிரமங்கள் என்ன நிறைவாகலை, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. அப்போது அங்கே உள்ள ஜனங்கள் வந்து இப்போ உள்ள இந்த காசா பட்டணத்து பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய மூதாதையர் வந்து எங்களுடைய சந்ததி வந்து பிதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த நிலத்தில் இங்கே தான் குடியிருந்தாங்க. இவங்க வந்தது என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டாங்க. சிலரை வந்து விரட்டி விடாமல் இங்கே இருப்பாங்க, டோட்டலாகவே இருப்பாங்க. கானானியர் விரட்டி விடலை. யூஎஸ்எஃப்எஸ்ல பார்த்தோம்னா கானானியர் விரட்டி விட முடியலை, அங்கே இருந்த ஊசி குடிகளை விரட்டி விட முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, சந்ததியாக அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காசாப்பட்டம் பிரச்சனை அப்படின்னா இது எங்கள் சொந்த நிலம். இப்போ நீங்கள் வேதத்தின் பிரகாரம் பார்த்தாலுமே இவங்க தான் இங்கே போய் என்ன செய்கிறாங்க, சுதந்திரிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து எகிப்தில் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலை கூட்டிகிட்டு வந்து அவங்கள விரட்டி அடித்து அங்கே குடியிருக்க வைக்கிறாங்க. ஆனால் உரிமை வந்து கர்த்தர் திட்டம் பண்ணி அந்த இடத்த வச்சுருந்தது வந்துன்னா யாருக்குன்னா இஸ்ரேல் சந்ததிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஜனங்கள் குடி இருக்கும்போது அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஆக்குபை பண்ணுறாங்க. யார்? இந்த மற்ற ஜாதி எல்லாம் 7 ஜாதி. அப்போ ஆண்டவருடைய திட்டம் சித்தம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மகாராஜன் நகரம் இஸ்ரேல் நாடு வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து திட்டம் வச்சுருக்காரு. இந்த திட்டத்தின் இடையில தான் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த 7 ஜாதியில் வந்து குடியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டவர் வந்து விரட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குரிய ஜனமும் அவங்க வந்து இல்லை. அப்படியுமே அவங்க லோத்து பிள்ளைங்க அம்மோனியாவுக்கும் மோவாவுக்குன்னு சொல்கிறாரு, அவங்களோட சுதந்திரத்தை நீங்கள் தலையிடாதீங்க, அதை நீங்கள் ஆளுகை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் இணைஞ்சு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவன் வந்து சாப்பாட்டுக்கு வாங்கினானா வாங்கலை அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வராமல் ஆண்டவர் செய்கிறான்னா அபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாரு. இது வந்து வெளிப்படையாக நீங்கள் எங்கே தேடினாலுமே வந்து எந்த தகவலும் கிடைக்காது. இப்போ காசா பட்டணத்து பெலிஸ்தியர் அந்த ஹமாஸ் தீவிரவாதி, அந்த ஈராக்கு அசீரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய இடம் தான் இது, எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல வந்து குடியிருந்தவங்க அவங்க தான். இப்போ நமக்கு வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி இருக்காங்க.
அந்த பழங்குடி வந்து அங்கே இருக்கிறாங்க. பழங்குடினா இப்போ நம்ம ஒரு நாட்டை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பத்தில் கர்த்தர் வந்து சிதறடிக்கிறாரா 3 சந்ததியை, 3 காம்சேம் காம்சேம் யாப்பேத். இவங்க வந்து அப்படியே பரவலாக வந்து எங்கெங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கேயே என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க, நாடோடி வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ அந்த தேசத்தை வந்து உருவாக்கணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து எப்ராஹிம் கோத்திரம் அங்கே இருக்கிற பழங்குடியின செய்கிறாங்கன்னு விரட்டி விட்டுறாங்க. இன்றைக்கி அது வந்து இங்கே அமெரிக்கா தேசத்தில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை. ஆபிரகாம் லிங்கன் கூட அந்த பழங்குடிகளை வந்து விரட்டி விட்டால் சரித்திரம் இருக்குது. அவன் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ அந்த பழங்குடிக்கும் அமெரிக்காவோட அந்த சிட்டிசனுக்கு 2 பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க இருக்கும்போது என்ன அது பார்த்தீங்கன்னா அது எங்கள் இடம் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கு பிறகு, நோவா காலத்துக்கு முன்னாடி எப்படி குடியிருந்தாலும் தெரியாது. நோவா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து என்ன செய்ய 3 சந்ததி பரவலாக போய் குடியிருக்கு. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி அந்த இடத்த ஆயத்தம் பண்ணினாலும் அந்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறாரு. இது வந்து இப்போ இன்றைக்கு உள்ள காலங்களில் வந்து தேச தலைவர்களோ மற்ற யாருமே எடுத்து பேசும்போது ஆண்டவருடைய திட்டமும் சித்தத்தையும் வந்து என்ன செய்யணும் வெளிப்படையாக எனக்கு முடியல, ஆதாரம் இல்லை, பேச முடியலை. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் கொடுத்துருக்குறாரு. ஆனால் இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டமும் சித்தமும் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேலர் வந்து அங்கே குடியிருக்கணும், அவங்களுக்குரிய ஆளுகையான ஒரு இடம் அப்படிங்கிற அவருடைய திட்டத்தில். இப்போது நம்ம கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு வாசல் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது வருஷக்கணக்கான சந்ததி வரும்போது அந்த நம்மளோட பூர்வீகம் சொன்னாங்க. அப்புறம் தோண்டி பார்த்தோம்னா இல்லை, இது எங்கள் பூர்வீகம் கிடையாது, அந்த அங்கேருந்தே வந்தாங்க, கிழக்கிருந்து வந்தாங்க, மேற்கிருந்து வந்தாங்க, வடக்கிருந்து வந்தவங்க, இது இவங்க பூர்வீகம் கிடையாது, இவங்க அம்மா வழியை வந்து சேர்ந்தாங்க. அப்போ தகப்பன் இருக்கிற இடம் தான் பூர்வீகம். அங்கே போய் விசேஷம் சொன்னால் இல்லை உங்கள் தாத்தா இங்கே வரல, வேற எங்கேயோ வந்தார் அப்படிங்கிற காரியங்கள் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இடம் வந்து நமக்கு வந்து சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. ஆனால் இப்போ வந்து உலகம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இடத்த கொடுத்து அதை வந்து பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எது வரைக்கும் இந்த காரியங்கள் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா, இல்லை இதுவே மாறுமா அப்படிங்கிறது நம்மளோட கையில், தேவனுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு 18 வந்து பார்த்திங்கன்னா இவங்க 17, 15 இவங்க வந்துடுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்த ஆங்கிலேயர் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருந்தது. அப்போ அவங்க தான் எல்லா இடமும் ஆளுகை செய்கிற ஒரு காலமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடாக வந்து சுதந்திரம் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு புரண்டுக்கிட்டு சண்டை போட்டு போரிட்டு என்ன செய்கிறாங்க, தங்களோட நாட்டை அங்கே இருக்கிற நாட்டை தங்களுடைய நாடை அடையாளம் பண்ணினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வகுத்தும் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா பிரச்சனையும் என்ன வந்து என்ன செய்யுது, எல்லா இடங்களும் வந்து எல்லா பிரச்சனை இருக்குது. இதே இது இஸ்ரேல் நாட்டிலையும் இருக்குது எல்லா பிரச்சனை. அவங்க டிவைட் பண்ணிட்டு பிரித்து கொடுத்தாங்க. இது எனக்கு ஏன் இடம், இது உனக்கு ஓ இடம். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேதத்தின்படி என்ன செய்கிறாங்கன்னா இவ்வளோ இடம் எங்களுக்கு புரியுது அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாமே டோட்டலாக கேட்கலாம். அதில் வந்து அவங்களுக்கு மாற்றம் என்னன்னா இந்த காசா தொல்லை தாங்காதவங்க. இந்த காசா மக்களில் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு. வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இந்த காசா மக்கள் தான் வேலைக்கு போகணும் அங்கே இஸ்ரேலுக்கு. எப்படின்னா மற்ற வேலைகளுக்கு இவங்களுக்கு ஆள் வேணும். இப்போ மெயினான இஸ்ரேலுடைய பொருளாதாரம், இராணுவம் அப்படி இடங்களில் வந்து மற்ற ஆட்களை வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊடுருவிடுவாங்கன்னு ஒரு பயம். ஆனால் மற்ற வேலைகளுக்கு இவங்களுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. இவங்க வந்து காசா பட்டணம் பார்த்தீங்கன்னா அது வந்து வறண்ட ஒரு பாலைவனமான ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போய் தான் இவங்க சில வேலை பார்க்குறாங்க. இந்த ஹமாஸ் தீவிரவாத சண்டை ஊடுருவாங்க. இப்படி ஊடுருவே இவங்க பிரச்சனை உண்டு பண்ணுறதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஃபா பட்டணம் வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுடைய ஆளுகளுக்கு வரும், எங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க ஜனங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அவங்க வந்து ஃப்ரீயாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஆனால் ஹமாஸும் அந்த காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் என்ன, அப்துல்லா ஜோர்டான் நாட்டு அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் இராணுவ கட்டுப்பாடுகள் வந்தோன்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ நமக்கு வந்து நாங்கள் எங்கள் இராணுவ கட்டுப்பாடு இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்படி ஒரு வில்லங்கமான ஒரு நிகழ்வு தான் அங்கே இருக்கு. ஆனால் கர்த்தர் வந்து இஸ்ரவேலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். டோட்டலாக உங்களால் அனுபவிக்க முடியலை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதே மாதிரி இப்போ ஏதோமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் இல்லையா? இப்போது இவங்க மோவாவுக்கு இவங்க அம்மோனியர் பார்த்தீங்கன்னா அம்மோனியருக்கு ரஃபா. மோவாவுக்கு என்ன பார்த்தோம், அவர் மோசே வந்து அடக்கம் பண்ணின இடம், அவர் மேலே ஏறி போன இடம் கேட்டு அது வந்து வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடமா வச்சுருக்கிறார். அதே மாதிரி அப்போ ஏதோமுக்கு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? ஏதோமுக்கு வந்து அவர் இறக்கம் பாராட்டணும். இப்படினாலும் இறக்க மாட்டேங்க. ஏதோ வந்து ஏசா வந்து தவறு பண்ணேன், அந்த சந்ததியெல்லாம் கரப்ஷன் ஆனாங்க, எல்லாருக்கும் இறக்கம் பாராட்டுங்கிற தேவன். அப்போ அவங்களுக்கு பேர் சொல்றதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு பட்டணம் இருக்கிறார். இப்போ இந்த நம்ம பார்த்ததில் வந்து அம்மோன், மோவாப், ஏதோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோர்டானை சுற்றி தான். இப்போ வந்து ஒரே நாட்டுக்குள்ள வந்து யார் மட்டும் மன்னராக இருக்கிறாரு? அப்துல்லா மட்டும் மன்னர் இருக்கிறாரு. அந்த இடம் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபை செய்கிறாங்க. இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஜோர்டான் அப்படிலாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மோவாபியா, அம்மோனியா, இப்போ பார்க்குற ஏதோம் எல்லாருமே அதுக்கு பின்னாடி நம்ம போவோம். இன்னைக்கு நியாயத்தை இப்போ இந்த யாக்கோபை சிநேகித்தேன் அப்படிங்கிறவங்க இறைவன் 49:7 ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவைகளை விட்டு அழிந்ததோ, அவருடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. இந்த தேமான் அப்படிங்கிற யார் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாவின் சந்தையில் வந்து ஒருத்தருடைய பேரில் பார்ப்பாங்க. ஆகிய 36:11 வச்சுங்க. கோராகு பிரபு 36:16 16. கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தின் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாய் இருந்த பிரபுக்கள். அந்த எலிப்பாஸோட பையன் தான் பார்த்தீங்கன்னா தேமா. எலிப்பாஸின் குமாரன் தான் வந்து தேமா. இப்போ அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டான் நாட்டில் வந்து தென்கிழக்கில் இருக்குது, இந்த சைடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக இருக்குது. கர்த்தர் வந்து ஒரு இறக்கம் பாராட்டு. அந்த வசனம் அப்படியே 15 இருக்குக்கா. எலிசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசனுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனான். அப்போ அந்த பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக ஜோர்டான் நாட்டில் இருக்குது. தென்கிழக்கில் வந்து கர்த்தர் வந்து வச்சிருக்காரு. நம்ம போஸ்ரா பட்டணம் பார்த்தோம்னா ஆமாம், அதுக்கு பக்கத்தில் இது வந்து ரைட்டா. ஆமோஸ் 1:11. மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே. யாருக்கு 3 பாதம் 4 பாதம் பார்த்தோம்னா அம்மோனியருக்கு பார்த்தோம். அதே மாதிரி இவங்களுடைய பாதகங்கள் அவங்களுக்கு நிறையா வந்துச்சு. இவங்களுடைய பாதகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாச எல்லாமே அவங்களுடைய பாதகங்கள், அவங்களுடைய பாவங்கள். ஆமாம், 1:12.
தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனையை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேமானும் போஸ்ராவும் அழிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னா அது வந்து இருக்குது. போஸ்ராவும் பார்த்திங்கன்னா வணிகத்துக்கும் இராணுவ பாதுகாப்புக்கும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஜோடாவாட்டு மலை. எரேமியா 49:8. தேத்தானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வர பண்ணுவேன். தீமான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த யோபுடைய ஃப்ரெண்ட்ஸு எலிப்பாஸ் இந்த வாரம் பில்தாத் எலிப்பாஸ் எலிப்பாஸ் சூஹினாய பில்தாத் நாகமாத்தேனாய சோப்பார். எலிப்பாஸ் எலிப்பாஸ் யோபுடைய 3 தேமானியனாயினா எலிப்பாஸ். யோபு 2:11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாஸ். அது மட்டும் போதும்லக்கா. யோபு 2:11. உபதேசம் 1:21. ஏசாவின் பர்வதத்தை நியாயந்தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீமோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். எரேமியா 49:13. எரேமியா 49:13. போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 36:33. ஆதியாகமம் 36:33. பேலா மரித்த பின்பு போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான். ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகரத் பிரபு, செராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரனுமாய் இருந்த பிரபுக்கள். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் பிரமித்து இசல் போடுவான். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா.
இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. இறைமையா 49:7. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவருடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. ஞானிகளின் நகரமாக இருந்துச்சு தேமான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 36:34. 36:34. யோபாப் மரித்த பின் தேமானிய தேசத்தானாகிய உசாம் அவன் பட்டத்திற்கு வந்தான். 49:10. இறைமையா நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். ஏசாயா 34:10-12. ஏசாயா 34. 10-12. இரவும் பகலும் அது அவியாது, அது புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாய் இருக்கும். சதா காலமுமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்திரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன்மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்துவார் என்பீர்கள். ஒபதியா 1:2. ஒபதியா 1:2. இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். என்ன 24:18. ஏதம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். 25:11. அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். ஆதியாகமம் 36:11. எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ. ஆதியாகமம் 36:34. யோபாப் மரித்த பின் தோமானிய தேசத்தானாகிய உசாம் அவன் பட்டத்திற்கு வந்தான். அதுவும் தேமான் தான். ஒபதியா 1:9. தேமானே, ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். யோவேல் 3:19. யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்தரமாகும். ஆமோஸ் 1:11-12.
ஆமோஸ் 1:11 12. 11-12. மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனையை பற்றிக்கும். பிள்ளைகளிட்டிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகீரு என்று உன் காதுகள் கேட்கச் சொல்லுவார்கள். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. மெருத்த அருமதேக்கான் யுத்தம் நடக்கிற இடம். அந்த இது 63 ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெறித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். எரேமியா 49 7-22. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. தேத்தானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாகி பின்பற்றி இழுக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர் வந்தார்களாகில் தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாய் இருப்பாயோ? நீ நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய்.
போஸ்ரா பாலும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்தில் கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாய் இருக்கிறேன் என்கிறாய். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமுக்கும் கொமோராவுக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுப்புத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலைநிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்திழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும் என்கிறார். 25:12-14 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேத்தான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழிவாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழிவாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 25 இல்லையே காலம் 32 வரலையே, 17ஓட முடிஞ்சது. 2 நாளாகமம் 21:8-10. ரெண்டு நாளாகமம் 8:21 8-10. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான். ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடினால் அக்காலத்திலே லீப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். அவ்வளோதான்க்கா. எசேக்கியேல் 32:21. எசேக்கியேல் 32:29.
அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடு கூட கிடத்தப்பட்டார்கள். இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவர்களிடத்திலும் கிடக்கிறார்கள். அது 25:19-34. என்ன சம்பவம் பண்ணுமா? ஆதியாகமம் 25:19. என்ன சம்பவம்? ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்கின் வம்ச வரலாறு 25. என்னாகும் 20:14-21 என்ன சம்பவம்? இந்த என்னாகும் 20:14-21 வந்து பார்த்தீங்கன்னா பாத வரமாட்டேன் இங்கே போகிறாங்க இல்லையா, அந்த ஆசிரியர் 14-21. 1 சாமுவேல் 14:47. சாமுவேல் 14:47. இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் கீழே வந்து கப்பம் கட்டுவாங்க. 2 சாமுவேல் 8:14. 2 சாமுவேல் 8:14. ஏதோமின் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவனுக்கு வந்து கப்பம் கட்டுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11:14-22 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோம் சந்ததி அதான் அப்படிங்கிற மாதிரி வருவான். 1 ராஜாக்கள் 11 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆலோசி செய்வாங்க. ஏசாவுடைய சந்ததி ஆமோஸ் 9 இந்தியாவில் ஆமோஸ் 9. சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியாயத்தை இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் நம்மளோட எப்படிலாம் நடத்துறது, அவங்க வந்து என்ன பண்ணினாங்க, கர்த்தர் வந்து அவங்களை வந்து எப்படி நியாயம் செய்தார். இப்போ வந்து அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயம், சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர்வெளி 3:16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாரதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்குள் ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அந்த உப்புக்கடலுக்கு வந்து பக்கத்தில் தான் வந்து எதுவும் வந்து இருந்தாங்க அப்படின்ற ஒரு அது 12:9. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். தெற்கே அப்படிங்கிறதுல இப்போ வாசம் இல்லையா, அதாவது நெகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. யோர்தான் பள்ளத்தாக்கு தெற்கு பகுதி. அடுத்து வந்து ஒரு யோசுவா சுற்றி வந்தாங்க இல்லையா, அது வந்து தெற்க வந்து நெகவ் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்புக்கடலுக்கு மேற்க அவங்க இல்லை, இஸ்ரேல் வந்து மேற்க, கிழக்க வந்து ஜோர்தான் அவங்களுடைய இல்லை, அந்த அதுக்கு இடையில வந்து இவங்க இருந்திருக்காங்க.
அடுத்து வந்து செங்கடலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அவங்க இருந்த இடம் வந்து பிடிக்கிறாங்க. அடுத்து இந்த பேத்ரா அப்படின்னு ஒரு பட்டணம் வந்து இவங்க வந்து கட்டுறாங்க, ஒரு இடம் வந்து கட்டுறாங்க. 36:1-3-4 வருஷம். புதிய 1-3-4. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து. அந்த கண்மலை வெடிப்பு சொல்கிறாங்களா, அங்கே வந்து பேத்துறாங்கிற ஒரு இனம் வந்து இருந்துச்சு. அதை வந்து பெரிய வந்து ஃபேமஸான ஒரு இடமா இருக்கும். இந்த சிவப்பு கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ஏதோடைய விருப்பம் சிவப்பு கலர் அந்த பேத்துறாங்க வந்து இந்த கல் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆய்வு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து 7 அதிசயத்தில் ஒன்றா வந்து வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் தொகுதியோடலாம் எடுத்து விட்டாங்க. இப்போங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காங்க, இந்த 7 அதிசயம் பேத்ரா அப்படிங்கிற அது கோட்டை மேலே கட்டியிருக்காங்க. இந்த அரபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செங்கடலுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு மலைப்பகுதி அப்படியே சுற்றி இருந்திருக்கு. அந்த பள்ளத்தாக்கு வந்து கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ வந்து குடியிருக்காங்க. அது பயங்கரமான பள்ளத்தாக்கில் அவங்க வந்து குடியிருந்திருக்காங்க. அது வந்து உப்பு கடலுக்கு பக்கத்தில் இருந்தது, நிலநடுக்கம் இருந்தாலும் ராஜபாதை வந்து அவங்க இருந்தது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து அவங்க பாதையில் கொண்டிருக்காங்க. அந்த நாட்டில் வந்து ராஜபாதைனா ஹைவேஸ் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து வச்சுருக்காங்க, உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஏதோம் வந்து இருக்குது, ஆனால் ஏதோங்கிற பேரில் வந்து இல்லை. ஏன்னா கலப்பினமாயிட்டாங்க, எல்லோரும் வந்து ஒன்று கலந்துட்டாங்க. ஆனால் அவங்க இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜோர்டான் நாட்டுக்கு தெற்க ரைட்டா. அடுத்து வந்து இந்த போஸ்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து புஷ்யாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போஸ்ரா அது அந்த இடமா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி தீமா வந்து தெற்கு பகுதியில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டா. இந்த பேத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரேபியர்களுடைய பழமொழியில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பேத்ரா அப்படிங்கிறது வந்து உள்ள வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அராமக் பாஷை தான் பேசியிருக்காங்க. அரபியோட ராஜ்யம், ஆனால் அராமக் பாஷை வந்து பேசியிருக்காங்க. அந்த சிவப்பு நிற கல் வச்சாங்க இல்லையா, அந்த இடம். ஏன்னா 13-17 வருஷம் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. கலாத்தியர். வேறே சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள். எல்லாம் அரேபியா போனோம்ல. ஆமாம். பவுல் தனக்கா கலாத்தியர்.
அப்போஸ்தலர் 18:23. அப்போஸ்தலர் 18:23. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே வந்து இங்கே வரணும் இங்கே போகணும். அந்த அரேபியா நாடு அந்த வசனம் இல்லை. சரி, பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிக்கப்பட்ட ஞானசானந்த பவுல் பார்த்தீங்கன்னா அந்த அரேபியா நாட்டுக்கு போகும்போது இந்த நெகோவில் தான் வந்து அந்த அரேபியா நாடுகள் தான் அந்த சுற்றி தெரிஞ்சதா பார்த்தா வந்து சரித்திர வல்லுநர் வந்து சொல்கிறான். அங்கே தான் வந்து அரபு ரோம கலாச்சாரம் ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா ரோம கலாச்சாரம் நடந்தது. இவன் வந்து ரோமானியனாக இருக்கான் இல்லையா, அதனால் அங்கே போயிட்டு வந்ததான் வேத வல்லுநர் சொல்கிறான். சரி, இப்போ வந்து அவங்க வந்து யார் ஏதம் யார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏதம் ஒரு பேர் எப்படி வந்துச்சுன்னா அவன் வந்து இந்த சிவப்பான கூழ் சாப்பிட்டதுனால ஏதம் வந்துச்சு. அடுத்து அவனுடைய யாக்கோபுக்கு அகேன்ஸ்டாக வர்றான். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சவுல் காலத்து காவி காலத்தில் வந்து சரண்டராக வராங்க. அப்புறம் மற்ற நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருடைய படைபலத்தோடு சேர்ந்து வந்து சண்டை போடுறாங்க. அப்போ எப்பவுமே இஸ்ரேலுக்கு எதிராக சரி நம்ம அண்ணன் தம்பி பங்காளி தானே அப்படிங்கிற சகிச்சு போகிறது. இன்னைக்கு பார்த்தா உலகத்தில் வந்து பெரிய பகை வந்து பங்காளி பகை தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு சொந்தத்துக்குள்ளே தான் நாங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை தான் இருக்கும். இப்போ இது வந்து பழைய அதே மாதிரி வரும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சந்ததி பண்ண சொன்னால் கோசரா பட்டணம் தீமாலாம் கத்துன சார் அந்த இடம் இருக்குது. அதான் புகழ்பெற்ற ஒரு இடம் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. இப்போ நமக்கு சரித்திரம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம். சரித்திரம் தெரியா இல்லைன்னா என்ன செய்யலாம், ஒன்றும் தெரியாது. அது மாதிரி அங்கே உள்ள பழங்குடிகளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா அவங்க கையில் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா எவிடன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஓரலாக சொல்லிகிட்டே வந்திருப்பாங்க. இப்போ எவிடன்ஸு எழுதி பழகினது யாரை கர்த்தர் வந்து இஸ்ரேல் தான் எழுதி பழக வச்சாங்க. அவங்கள வச்சு தான் மற்றவங்களே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஞானம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கட்டம். இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் வைக்கிறோமா இல்லையா, அது மாதிரி அவங்க இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து இரக்கம் பாராட்டி இந்த தேமான் இந்த போஸ்ரா இந்த கல்நகரம் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு வச்சுருக்கிறாரு. இதுதான் வந்து இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு இறக்க காட்டின மாதிரி இவங்களுக்கு வச்சுருக்கிறாரு, அம்மோனியருக்கு வச்சுருக்கிறாரு, பேருக்கு வச்சுருக்கிறாரு. ஏதோ அப்போ யாரையும் கர்த்தத்துடன் தருகிற தேவன் அல்ல அப்படிங்கிறது பார்ப்போம். கடைசி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து சந்ததி என்ன செய்வார், ஒரு மனவாட்டி சபைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வசனத்தில் சொல்லுது மீட்பின் நாளில் வந்து அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது தாய் தகப்பன் ஒரு வம்சத்தில் வந்து அவங்க தவறு பண்ணினாலும் இரக்கம் பாராட்டுகிற தேவனை அண்டிக் கொள்ளும்போது அவங்களுடைய சந்ததியை பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய தாய் தகப்பனுடைய பாதங்களை வந்து பார்க்கறது கிடையாது. இவன் நம்மளை ஏற்றுக்கிட்டானா அது போதும் அப்படின்னு நினைக்கிற கருத்தை அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு வேத வசனம்னா தெளிவாக சொல்லுது. இப்போ இவங்களுக்கு ஒரு தனித்துவம் இல்லாமல் போயிடுச்சு.
யாருக்கும் இல்லை, அம்மோனியருக்கு இல்லை, மோவாபியருக்கும் இல்லை, ஏதோ ஏதோ இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அவங்களுக்குமே ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் ஆரோனுடைய சந்ததிக்கு மட்டும் எவிடன்ஸ் இருக்குது. அவங்க வந்து அதெல்லாம் சொல்கிறது இந்த டிஎன்ஏ ஒரு புது விதமான டெக்னிக்கல் பிரகாரம் பண்ணும்போது அந்த ஆரோன் சந்ததிக்கு மட்டும் எடுத்து அவங்க பிரதான ஆசாரியன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து நெத்தானியாவுக்கு கூட நெத்தனியாகும் அவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் அதுதான் வாய்மொழியில் நாங்கள் வந்து பென்யமின் கோத்துறோம், அந்த பெஞ்சமின் நெத்தனியாகும். அப்போ அப்படி சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நீங்கள் ஒரு யூதாவை பார்த்தோன்னா நீங்கள் எந்த கோத்துறோன்னா யூதா கோத்துறோன்னா பென்யமின் கோத்துறோம் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து ஓரலாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ஓரலாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து போய் பார்த்தா தேடல்கள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ எவிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு தீவிரமாக போய் பார்த்து எடுத்து செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இஸ்ரேலில் அவங்க வந்து கர்த்தர் வகுத்த பாவத்தோடு வச்சுக்கலாம். அவங்க யார் என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவை தேடினீங்கன்னா அங்கே எப்படியாவது கொடுத்துருவோம், ஜப்பானை தேடினா இங்கே ஒரு மனாசையை கொடுத்துருவோம். இப்படி சில இடங்கள் வந்து அவங்க கோத்திரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் வந்து அவங்க தேடி கலெக்ட் பண்ணி சீரு சிறப்புமாக பண்ணுறாங்க. ஆனால் மற்ற சந்ததியாக செய்யறதுனா அது ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கிறது ஒரு சிறு தகவல் வந்து அவ்வளோ கிடைக்கல. ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருந்தால் தான் வந்து சரித்திரவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து தெளிவு இல்லை சொல்கிறாங்க ஏன்னா அந்த தகவலும் இருக்காது. இப்போ ஏதோ அவங்க வந்து இந்த கல்லகரை கட்டினாங்க பேத்ரா அப்படிங்கிற ஒரு ஆட்கள் தான் கட்டினாங்க, இவங்க வந்து ஏதோ ஒரு சந்ததியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ இஸ்ரேல் வந்து சிறையிருப்புக்கு போனாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்கிற ஆராதனையில் வேசித்தனத்துலேருந்து நாங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, இதனால நமக்கு வந்து சிறையிருப்புக்கு போகணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உணர்வு வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு யோசுவா காலத்தில் பிரித்து எடுத்து இவங்களுக்குள்ளே வந்து பண்ணுற மாதிரி எருசலேமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து விருப்பம் உள்ளவங்க மற்ற இடங்களில் போய் குடியிருங்க அப்படிங்கும்போது நிறையா படித்தவங்க சர்ச்சுக்கு போகணுங்கிறவங்க ஞானம் உள்ளவங்க வந்து எருசலேமில் தங்குறாங்க. மற்றவங்க அவங்க தொல்லை தாங்க மாட்டாங்க, அங்கேயே போய் வந்து தங்குறாங்க. அவங்க வந்து மிங்கிளாகி பின்மாறி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ கலப்பு திருமணம் ஆனவங்க தள்ளி வச்சாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய தேடல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டிலே வச்சாரு நம்ம வச்சாரு இருக்குது. விடுதிகள் வந்து அந்த கட்டுக்குள்ளே இருக்குதுன்ற தெளிவு இல்லை. ஆனால் கலப்பு திருமணம் வந்து மத சட்டப்படி வந்து இல்லை. பட் ஆனால் ஒருத்தர் விரும்பிட்டாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு யூதன் விரும்பிட்டாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் போய் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து எங்க குடியிருக்கலாம். அதுக்கு வந்து யார் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து அதை ஏற்றம் 8 சுரக்காய் கரைக்கு உதவாங்க அந்த மாதிரி ஏற்றாலும் என்ன செய்கிறாங்க, அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் கலப்பு திருமணம் வந்து இப்போ வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்டது பண்ணல. இப்போ உள்ள காலங்களில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரே ஜாதியில் பார்க்கறது எல்லாமே வந்து கர்த்தர் வந்து மாற்றி போட்டார். அந்த விட பிள்ளையா இருக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் பழைய பாட்டு காலங்கள் வந்து மோவாவுக்கு வந்து யாருக்கா நாகூர் விட்டாங்க, மோவாவு பெண்ணியா இருக்கா ரூத் வந்தாங்க. அடுத்து வந்து வேசி புகழ் யாருமே தெரியாத ராகா வந்து உள்ள வந்தாங்க. அப்புறம் இருக்கா இப்படி வந்து ஆட்கள் என்ன செய்கிறாங்க கரெக்டாக தான். அப்படியே வந்து ஒரு அங்கேருந்து ஒரு சாட்சி வச்சுருக்காங்க. இந்த எஸ்தர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு ராஜா அவங்க வந்து மேதியா பெர்ஷியா அந்த பாபிலோனியர் ஈராக் அந்த கொடூரமானதுக்கு வந்து அவங்க நீங்களாகிறாங்க. அப்படிலாம் வந்து கரெக்டாக பழைய ஏற்பாட்டில் தான் ஒரு அங்கங்கே வரலாற்று பதிவு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புறஜாதி அதாவது விக்கிரகங்கள் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததியில் வந்து இன்னொரு சந்ததியில் நினைச்சக்கூடாது. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கிட்ட யாரும் எந்த ஜாதி எந்த கோத்திரம் பார்க்குறது வந்து கிறிஸ்துவ பிள்ளைகளாக போயிட்டோம். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியாது, கலப்பு திருமணம் அப்படிங்கிறது தவிர நீங்கள் ஒரே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜாதி பார்க்கணுன்றது கிடையாது. பட் ஆனால் யாராக இருக்கணும், அவங்க வந்து தேவனுடைய கர்த்தருடைய இயேசுடைய பிள்ளையாக இருக்கணும். அதை மட்டும் தான் கர்த்தர் விரும்ப வேண்டியவராக இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத வந்து இவங்க யார் வரலாம், மணவாட்டி சபைக்கு ஏதம் சந்ததியிலிருந்தோ இல்லை மோவாவிய சந்ததியிலிருந்தோ அம்மன் புத்திர சந்ததியிலிருந்து என்ன செய்யலாம், கர்த்தர் மணவாட்டி சபைக்கு ஏன் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு. பாசமாக மீட்பின் அவனுக்குன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, இலக்கம் பாராட்டி வந்திருக்காரு. அவங்களுக்கு மணவாட்டி சபையில் பங்கு இருக்குது. இப்போ பழைய பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோவா அம்போனி சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைமுறை என்ன செய்யக்கூடாது,
உள்ளே வரக்கூடாது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சு வேலை வந்து சபை ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற தேவாலயத்துலேருந்து நம்ம வேலை செய்ய உள்ளே வர முடியாது, பணியும் செய்ய முடியாது சட்டம். ஆனால் இங்கே நமக்கு புதிய ஏற்பாடு சட்டத்தின்படி, புதிய ஏற்பாட்டின்படி சட்டம் கிடையாது, இது கிருபையின் காலம். கிருபையின்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒத்துக்கு பிறந்தானா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருங்க ஒத்துக்கு பிறந்தானா, இல்லை அம்மோன் புத்திரையா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தவனா, இல்லை ஏதோம் சந்ததியில் வந்தவனா அப்படிலாம் கர்த்தர் பார்க்கல. ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு என்ன உண்டு, வரலாறு அதை தந்துட்டோம். மீட்பினாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சத்தியம் பார்த்துட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பரிசுத்தத்துக்கு நேரம் கடந்து இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யம் போனீங்கன்னா பரலோக ராஜ்யம்னாலே அந்த மனவாட்டி சபை. அப்போ இது ஒரு மீட்பின் நாள் அப்படின்னால அந்த மனவாட்டி சபைக்கு தான் கற்று சொல்கிறாங்க. இப்போ வெளிச்சத்திலே நடப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளிச்சத்திலே நடப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்படி டிம்மான இடத்துல இருப்பாங்களா, இருப்பாங்க. நம்மளே அந்த இடத்துல இருக்கிறவங்கன்னா டோட்டல் பரிசுத்தமாக இருந்து எந்த கணக்கு வழக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு தப்பு தண்டா இல்லாத பியூர்பேடாக இருந்தாலே நமக்கு மனவாட்டி சொல்லுவோம். அதனால கற்புள்ளவர் இவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா விதத்துலேயும் எதுலேயுமே குற்றம் சாட்டப்படாத ஒரு ஆள் தான் வந்து அந்த மனவாட்டி சபைக்கு வந்து இருக்க முடியும். வருங்காலம் வந்து அதை வெளிப்படுத்த விசேஷம் பார்க்கும்போது நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து எசேக்கியேல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை குறித்து அவங்களுடைய நியாயத்திற்கு அடுத்து இன்னைக்கு அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அடுத்த யாரை பார்த்தோம், அம்மோனியரை பார்த்தோம், மோவாபியரை பார்த்தோம், இப்போ ஏதோமியரை பார்த்தோம். எல்லாருமே அங்கே அந்த இடத்துல இருந்தவங்க. இன்னும் அந்த இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா பெலிஸ்தியர். நமக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு ஆள் வந்து பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியர் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ என்ன நடக்குது அங்கே, இதெல்லாம் சேர்ந்து அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.